ஆண்டவர் நம்ம கூட இன்னைக்கு பேசணும். இந்த கொஞ்ச நேரத்தில் தேவ சத்தத்தை நம்ம கேட்கணும். கர்த்தர் எதை சொல்ல விரும்புகிறாரோ அதை கேட்கிற செவிகளும், எதை உணர்த்த விரும்புகிறாரோ அதை புரிந்து கொள்ள இருதயமும் நமக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேட்போமா? ஏசப்பா, எங்க கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தம் இந்த இடத்துல ஆண்டவரே கேட்கப்படட்டும்னு சொல்லி எல்லா உதடுகளும் அசைத்து உம்முடைய வார்த்தை எங்களுக்கு விளங்க பண்ணும். எங்கள் வார்த்தையான தேவனை உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். அவர் வார்த்தையானவர், அவருடைய நாமம் வார்த்தை. இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படும்படியாக கைகளை வலது கையை உயர்த்தி, இயேசுவே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும்படியாக தேவ ஆவியானவர் தடைகளை உடைத்து என் கர்த்தர் நீர் பேசுவீராக, நீர் பேசுவீராக, நீர் பேசுவீராக, நீர் பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை எங்கள் செவிகளில் கேட்க பண்ணுவீராக, புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை கொடுப்பீராக. தேவ ஆவியானவர் விளங்க பண்ணுவீராக. நீர் எழுந்தருளும், நீர் எழுந்தருளும், நீர் எழுந்தருளும். எல்லாரும் சொல்லலாமா? நீங்க எழுந்தருளுங்கப்பா. இந்த மதிய வேளையில நீர் எழுந்தருளும். நீர் எழுந்தருளினால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்கள், ஓடி போவார்கள், ஓடி போவார்கள், ஓடி போவார்கள். சத்துருக்களை சிதறடிக்கும்படியாய் என் கர்த்தர் நீர் இந்த மத்தியான வேளையில் எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும். என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும். மனுஷர் சபையை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும். சத்துரு சபையை தொடராதிருக்க எழுந்தருளும். மனுஷர் சபையை மேற்கொள்ளாதிருக்க, மனுஷர் சபையை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும். சத்துரு சபையை தொடராதிருக்க, சத்துரு சபையை தொடராதிருக்க எழுந்தருளும். சபை கொத்தாசையாக இப்போ எழுந்தருளும். நான் உமக்குள்ளே மறைந்திருக்க எழும். சபைக்காக எழுந்தருளுங்கன்னு சொல்லலாமா? சபை கொத்தாசையாக இப்போ எழுந்தருளும். நான் உமக்குள்ளே மறைந்திருக்க, உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந். வலது கையை உயர்த்தி பாடி முடிக்கலாமா? எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும். பாட பாட கர்த்தருடைய வல்லமை. எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியும் எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும். சக்தி கனதுரே பஷிதரே எழுந்தருளும் தேவா, எழுந்தருளும். எழுந்தருளுங்கப்பா, எழுந்தருளுங்கப்பா. இந்த மதிய வேளையில கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாய், ஜெயம் எடுக்கும்படியாய், ஜெய கொடியை நாட்டும்படியாய், வெள்ளம் போல வருகிற சத்துருவுக்கு எதிராய் என் கர்த்தர் கொடி ஏற்றும்படியாய் நீர் எழுந்தருளுகிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரை உம்மை வரவேற்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். நாம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நிறைய காரியங்கள் இந்த வேத புத்தகத்தில் ஜெபத்தின் அடிப்படையில் செய்திருக்கிறார். ஆமென். ஆமாம், கர்த்தருடைய சித்தம் தான் இந்த பூமியில் நிறைவேறும். ஹல்லேலூயா. அவர் நினைத்தா அதை அவர் செய்து முடிப்பார். ஆமென். அப்போ நம்ம ஏன் ஜெபிக்கணும்? அவர் பாட்டுக்கு நினைக்கட்டும், அவர் பாட்டுக்கு செய்யட்டும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த பூமியை கர்த்தர் மனு புத்திரனுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு அதிகாரத்தை நம்ம கையில் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் எதை செய்ய வேண்டுமானாலும் அது ஆவி மண்டலத்திலிருந்து இந்த பிசிக்கல் வேர்ல்டுக்கு கன்வெர்ட் பண்ற அத்தாரிட்டி உங்களுக்கு தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். ஆவின் மண்டலத்திலிருந்து இந்த உலகத்திற்கு அதை மாற்றி கொடுக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேத புத்தகத்துல லூக்கா 10ஆம் அதிகாரத்துல
ஆண்டவர் 70 பேரை செலக்ட் பண்ணாராம். இந்த 70 பேரை செலக்ட் பண்ணி 2 பேராக பட்டணங்களுக்குள்ள அவர் போவதற்கு முன்பாக அனுப்பினார். இவர்கள் போய் அந்த பட்டணங்களில் கர்த்தருடைய நாமத்தை சொன்ன பொழுது நம்ம பாஸ்டர் அழகாக அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சாங்க. என்ன சொன்னாங்க? சாத்தான் மின்னலை போல வெளுகிறது. ஏசு இங்கிருந்தே பார்க்குறாரு ஸ்பிரிச்சுவல் ஐஸில். அவங்கெல்லாம் அங்கங்கே மாம்சத்தில் அந்தந்த ஊரில் இருக்கு. ஆனால் ஆவியின் கண்களில் கர்த்தர் பார்க்குறாரு. சத்துரு மின்னலை போல விழுகிறான். அதை மட்டும் பார்த்துட்டு ஆண்டவர் என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கும். ஆமென். சத்துருவின் சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, யாருக்கு அதிகாரம் இருக்கு? நம்ம கையில தான் அந்த அத்தாரிட்டி இருக்கு. ஆமென். நம்ம இந்த அதிகாரத்தை அறிந்தவர்களாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும். நான் மட்டும் சிலுவையில சர்ப்பத்தின் தலையை நசுக்கல, உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் நசுக்கிறதுக்கு, நீங்களும் தேள்களை, விஷமுடைய தேள்களை, ஒரே கடியில் ஒரு மனுஷனை மொத்தமாக சாய்க்கக்கூடிய விஷமுள்ள தேள்களை மிதிக்க ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. நமக்கு பிசாசுக்கு விரோதமாக ஜபிக்கும் போது இருக்கிற பயமே, ஐயோ இப்போ ஜபிச்சா பின்னாடியே ஏதோ ஒன்று வரும் அப்படின்ற ஒரு ஃபியர் தான். இல்லை நமக்கு அந்த பயம். ஆண்டவர் சொல்லிட்டார், ஆண்டருடைய வாக்குத்தத்தம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. ஆமென். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஒன்றும் நம்மை சேதப்படுத்த. அதை சேதப்படுத்த தான் கர்த்தர் நமக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன பண்றாங்க? கூடி இருந்தார்கள். அந்த கூடி இருக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அந்த இடத்துல ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேவ ஆவியானுடைய கிருபையினால அதை அறிந்து கொள்ள போகிறோம். வாசிக்கலாமா எங்கூட சேர்ந்து? 1-2 வசனங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-2. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி, கர்த்தருடைய வேதம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன? காத்திரு. ஹல்லேலூயா. காத்திருந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, காத்திருக்கும் போது சரி ஆண்டவர் காத்திருக்க சொன்னார் அப்படின்னு அமைதியா இல்லாம ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. கூடி கூடி ஜெபிச்சு கொண்டே இருந்தாங்க. அந்த ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபித்த வேலையில ஃபர்ஸ்ட் என்ன அவர்கள் அறிந்து கொண்டதுன்னா, முதல்ல ஒரு ஃபீல். என்ன ஃபீல்? காற்று. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய வித்தியாசமான அக்கினி இருக்கா? ஆமா, மேகம், இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? ஒப்பனைப்படுத்தி இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஒரு பலத்த காற்று. நான் இன்றைக்கு இந்த மதிய வேளையில விசுவாசிக்கிறேன், அந்த ஒரு பலத்த காற்று நம்முடைய சபையின் மேல வீசப்படும். ஹல்லேலூயா. உண்மையா நம்புறீங்களா? நாங்க ஒருமனப்பட்டிருக்கிறோம். ஆமென். பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கலாம், உயரங்கள் வித்தியாசமா இருக்கலாம், தோற்றங்கள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மை ஒருமுகப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காற்று வரும் பொழுது நம்ம வேத புத்தகத்தை நான் உங்களுக்கு தெரிந்த சம்பவங்களை தான் சொல்ல போறேன். ஆமென். நோன் பேசேஜ் நமக்கு நீங்க என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில நம்முடைய மோசேயுடைய தலைமையில ஆண்டவர் தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கிரியைகளினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு? விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. ஆமாதானே? ரொம்ப வருஷமா எகிப்துல அடிமையா இருந்தாங்க, பயங்கரமான பாடுகளை பட்டாங்க. கர்த்தர் அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார். ஆமென். நம்ம ஆண்டவர் நம்ம உதடுகளிலிருந்து பிறக்கிற சத்தத்தை மாத்திரமல்ல, நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிறவர். ஆமென். அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சிஸ்டர். சில பேர் அப்படி. ஆமென். நம்ம மூச்சு, நம்ம பெருமூச்சு, எத்தனை தடவை அதை நம்ம செஞ்சுருக்கிறோம். எங்க போய் முடிய போதோ அப்படி சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த மூச்சின் சத்தத்தை கூட கர்த்தர் கேட்கிறார். அவ்வளவு நம்ம மேல கரிசனை உள்ள தேவன் அவர். ஆமென். அவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு பயந்து ஓடி ஒளிந்து ஒரு ஓரத்தில் இருந்த மோசேயை கர்த்தர் பிடிச்சு எடுத்துட்டு வந்து விடுதலையாக்கி அவங்க வெளியே வரும்போது அவங்க எப்படி இருக்கும்? ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வரும் பொழுது சும்மா வெறுங்கையா வரல,
அவங்க பக்கத்து வீட்டை கொள்ளடிச்சாங்க, எதிர்த்து வீட்டை கொள்ளடிச்சாங்க. அவங்க கேட்குற பொன், அவங்க எதை கேட்டாலும் என்ன பண்ணாங்க எகிப்தியர்கள்? எதை வேணாலும் தரோம், நீ காலி பண்ணு, நீ எப்படியாவது என்ன பண்ணு, நீ எங்களை விட்டு போனா போதும். ஒரு சில வாடகைக்கு விட்டுட்டா ஒரு சில குடுத்தனக்காரர்கள் இவங்க நமக்கு வீட்டை காலி பண்ணால் போதும் அப்படி நினைப்பான். இல்லை, இவங்க எப்படி இருக்காங்கன்னா, இவங்க இருந்தாங்கன்னா நமக்கு பேராபத்து, இவங்க காலி பண்ணால் போதும், எதை வேணாலும் தரோம், எனக்கு அது வேணும். இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு தான் அவள் வேலை செஞ்சுருப்பாங்க. அம்மா தானே, இந்த இஸ்ரவேல் ஸ்திரீ அந்த எகிப்தின் அம்மாவுக்கு வேலை செஞ்சுருக்கும். அம்மா தானே இவ்வளோ நாள். இப்போ அந்த வேலைக்காரி அவளை எனக்கு அது வேணும், நீங்கள் முந்தா நேற்று போட்டிருந்தீங்களே நெக்லஸ், அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னா அந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காது, இந்தா நீ எடுத்துக்கோ. எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணாங்க, கொடுத்து நீங்கள் எப்படியாவது கிளம்புங்க, ஏன்னா நீங்கள் இருந்தால் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி அவர்களை விரட்டி அடித்தாங்க. எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு சந்தோஷமாக அப்படியே வரும் பொழுது எதிர்க்க என்ன நின்றுச்சு? செங்கடல். நம்ம வாழ்க்கையிலும் அப்படியே ஒரு நல்லது நடக்கிற மாதிரியே இருக்கும். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? நமக்குள்ள ஒரு பயம் இருக்குது, என்ன தெரியுமா? அது இந்தியர்களுக்கு இருக்கா தமிழர்களுக்கு இருக்கான்னு தெரில. நிறைய சிரிச்சா கெட்டது நடக்கும், அப்படிதானே? ஐயோ நிறைய சிரிக்கிறனே, என்ன நடக்க போதோ தெரிலையே அப்படி எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? நமக்கு ஒரு பயம், அதிகமாக சிரிச்சா அடுத்து அழப்போகிறேன். இது யாரு சொன்னானே தெரியல, எனக்குள்ளேயும் அந்த பயம் இருந்துச்சு. ஆமாம், இதை யாரோ ஒருத்தர் சொல்லி வைரஸ் மாதிரி பரப்பி விட்டுருக்காங்க. ஆமாம், பவுலுக்கு ஒரு பேர், என்ன பேர் சொல்லுங்க? பவுலுக்கு நிறைய பேர், அதில் ஒரு பேர் வாயாடி. வாயாடி. இன்னொரு பேர் உலகத்தை கலக்கிறவர். பவுலுக்கு ஒரு பேர் வச்சாங்க, கொள்ளை நோய். இவன் கொரோனாவை விட டேஞ்சரஸ் ஃபெல்லோப்பா. இவன் ஒரு இடத்துக்கு வந்தால் உடனே அடுத்தடுத்து ஏசு 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 ஏசுன்னு சொல்லி ஒரு 100 பேரை பக்கத்தில் கொண்டு வரும். அப்படியெல்லாம் ஒரு கொள்ளை நோயாக நம்ம மாறணும். அவன் நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல ஒரு அம்மா, நம்ம ஒரு வீட்டுக்கு போனோன்னா அந்த அம்மா நினைக்கிறேன், இந்த அக்கா வந்து போனால் நல்ல வார்த்தை பேசுவாங்க. ஆமாம், இன்னைக்கு வந்து ஒருத்தர் பலவீனமாக இருந்தால் உடனே வந்து, அக்கா உனக்கு இதுவாக வந்துருச்சு. இதே மாதிரி தான் போன மாதம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா, அந்த அக்கா செத்தே போச்சு. அது சாதாரண தலைவலியாக தான் இருந்திருக்கும், இல்லை இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல், இல்லை கர்த்தர் செய்வார், கர்த்தரால் முடியும், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற நல்ல வாசனைகளை வீசுகிறவர்களாக நம்ம என்ன பண்ணோம்? மாறணும். இந்த இடத்துல செங்கடலை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு டிஸப்பாயின்மெண்ட். இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு யோசிச்ச உடனே ஜனங்கள் யார்கிட்ட முறையிடுவாங்க? மோசே கிட்ட தான். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணாரு, கூட்டிட்டு வராரு. இப்போ மோசே கிட்ட சொன்ன உடனே மோசே என்ன பண்றாருன்னு பார்ப்போமா? என்னோடு கூட சேர்ந்து நீங்க வாசிக்க வேண்டிய ஒரு வசனம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 15 வாசிக்கலாமா? கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? மோசே போய் தேவனிடத்துல முறையிட்டா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட போய் ஏன்பா கேக்குற? அடுத்து, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பிரச்சனைனா போய் ஆண்டவர் கிட்ட சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவர் போய் சொல்றாரு, மோசே சொல்றாரு, ஆண்டவரே ஜனங்கள்லாம் இப்படி சொல்றாங்களே, எதிர்க்க செங்கடல் இருக்கே, எப்படிப்பா செங்கடலை கடந்து போறது, எப்படிப்பா சுத்தி போறது, எந்த வழியில போறது? மோசே புலம்பும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட ஏன் வந்து புலம்புற? உனக்கு தான் நான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என்ன தெரியுமா? என் பிள்ளை அத்தாரிட்டியோட அந்த காரியத்திற்கு கட்டளை கொடுக்கும். ஆமென். செங்கடல் பார்த்து கலங்குகிறதற்கு நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, மோசேயை போல அழைக்கப்பட்டவர்கள், எங்கோ மூலையிலிருந்து இழுக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. மோசேயை போல ஓரம் இருந்த நம்மளை கர்த்தர் சந்திச்சு இழுத்து கொண்டு வந்தாரு. ஆமென். ஆமா, கோலியாத்தை பார்த்த உடனே கலங்கி புறமுதுகு காண்பிச்சு ஓடுகிற சவுலோ யோனத்தானோ படை வீரர்களோ நம்ம அல்ல. தாவீதை போல பலன் இல்லை, உயரம் இல்லை, அவனை போல போட்டு கொள்ளுகிறதற்கு அந்த வஸ்திரங்கள் எனக்கு இல்லை.
பெரிய யுத்த புருஷனா இவர்களை போல நான் ட்ரெயின் ஆகலை. ஆனாலும் இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தரின் நாமத்தினால நான் வருகிறேன் அப்படின்னு தைரியமாய் போய் நின்ற ஒரு மனுஷனின் பக்கத்துல தான் கர்த்தர் வந்து நின்றார். ஹல்லேலூயா. செங்கடலை பார்த்த உடனே கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் நீ என்கிட்ட வந்து ஏன் சொல்ற? உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன்ல, உன் கையை நீட்டி அதை பிளந்து விடு. நீ கையை நீட்டி அந்த வார்த்தையில ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, நான் சமுத்திரத்தை பிளக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்க கூடாதா? ஏன்னா பிளக்க போறது அவர் தான். ஆமாதானே? மோசையால சமுத்திரத்தை பிளக்க முடியுமா? இல்லை. நீ கோலை ஓங்கி சமுத்திரத்தின் மேல அடி, நீ அதை செய், நான் இதை செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லாம நீ பிளந்து விடுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. செய்ய போறதே நீ தான். கைகளை உயர்த்தி சொல்ல, நான் தான், என்னை கொண்டுதான், என்னை கொண்டுதான் என் குடும்பத்தை அலைக்கழிக்கிற சத்துருவுக்கு ஒரு முடிவு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கைகளை நீட்டு. ஃபாதர் ரொம்ப அழகா அந்த ஒரு பாட்டு எழுதியிருக்கார். கைகள் நீட்டு, கோலை உயர்த்து, கடலை பிரித்து விடு. எழுதியிருக்காரா? ஆமென். அந்த வார்த்தை என்ன சொல்ற? எப்படி பாடுவேனா? கைகளை நீட்டுவேன், கோலை உயர்த்துவேன், கடலை பிரித்திடுவேன். ஆமென். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நைட்டிலலாம் பிள்ளைய தூங்க வச்சுட்டு அவன் தூங்கினதுக்கு அப்புறமா எனக்கு இருக்கிற அந்த ரூம்ல நடந்து 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 அந்நிய பாஷை பேசி ஜெபிப்பேன். ஆமென். ஜெபிக்கும் போது திடீர்னு ஆண்டவர் சில பாடல்கள் அப்பா சொன்னாங்க ரொம்ப அழகா, ஜெபம் துதி பயங்கரமான காம்பினேஷன். ஆமென். அதுவும் தேவ ஆவியானவர் ஜெபிக்கிற சமயத்துல உங்களுக்கு ஒரு சில பாடல்களை நினைப்பூட்டுவார். அதை நீங்க பாட பாட பாட, ஆமென், அந்த ஆவியில அப்படியே நீங்க பாட பாட, முதல்ல வார்த்தைகளை அப்படியே உணர்ந்து பாடுவீங்க. அப்புறம் நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள என்ன பண்ணுவார்? கிரியை செய்ய ஆரம்பிப்பார். பாட பாட உங்களால உணர முடியும், கர்த்தர் எனக்காக செங்கடலை பிளந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கைகள் நீட்டுவேன், கோலை உயர்த்துவேன், கடலை பிரித்திடுவேன். இப்படி பாட பாட உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பலன் வரும். ஆமென். அதை சொல்ல சொல்ல இங்க நம்ம வாசிக்கிறோம், அவர் நீ பிளந்து விடு, ஜனங்கள் நடந்து போவாங்க. அப்போ வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கடைசியில் அந்த வார்த்தையை வேணா எழுதி கொள்ளலாம், நோட் பண்ணிக்கலாம். 21ஆம் வசனத்தில், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பி சமுத்திரத்தை பிரித்தார். ஆனால் காற்றை யாராவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்க காற்றை பார்த்துருப்பாங்களா? அவங்க பார்த்ததெல்லாம் மோசேயும் மோசேயின் கைகளும் மோசேயின் கைகளால் நீட்டி அடிக்கப்பட்ட சமுத்திரத்தை தான். ஆனால் அவர்கள் கண்களுக்கு அறியாமல் அதன் பின்னணியில் கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பினார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை பார்த்து உங்கள் ஜபத்தை பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு எப்படி எப்படியோ இருக்கலாம். ஆமென். ஆமாம், ஏதோ பிரின்ஸின்னு ஒரு சிஸ்டர் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் புறப்பட செய்த கீழ்காற்றை பார்க்கிற கண்கள் மாம்சமான மனுஷர்களுக்கு இல்லை. ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக இப்பொழுது இந்த மதிய வேளையில ஒரு காற்றை வீச பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக இருந்து என்னை பயமுறுத்துகிற, ஃபர்ஸ்ட் இந்த செங்கடல் அவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கினது. இரண்டாவது, இந்த செங்கடல் அவர்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு தடையா இருந்துச்சு. ஆமா தானே? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு நேராக அவங்க அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடி ஒரு தடையா இருந்துச்சு. எஸ். மூன்றாவது, இதோட நம்முடைய பிரயாணம் முடிஞ்சிருமோ அப்படி எப்படி அவங்களுக்கு தோணுச்சுன்னா, செங்கடலை பார்க்கும் பொழுது கூட அவங்களுக்கு ஒரு பயம். ஆனால் பின்னாடி இப்போ எகிப்தியரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான், நம்ம சோலி முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் பயங்களுக்கு ஒரு முடிவை கொடுத்தார்.
ஆமென். இந்த மதிய வேளையில எதை குறித்து நீங்கள் பயந்து வந்திருந்தாலும் கர்த்தர் ஒரு காற்றை உங்களுக்கு என்று வீச போகிறார். அல்லேலூயா. எது உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும் அந்த காற்று அந்த பயத்தை ஆச்சரியமாய் மாற்றும். அல்லேலூயா. பயந்து பார்த்த இந்த செங்கடலை இப்ப ஆச்சரியத்தோடு பார்க்கறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நான் பயப்படுற காரியம் என் வாழ்க்கையில ஆச்சரியமா மாறப்போகுது? என்னை பயமுறுத்துகிற காரியம் என் வாழ்நாளிலேயே பெரிய சாட்சியாய் மாறப்போகுது. இஸ்ரவேல் ஜனங்க யுத்தம் செய்து பயங்கரமா எத்தனை இது போனாலும் ஒரு செங்கடல் பிளந்து நிற்கிற சாட்சி எப்படி இருக்கும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படியே நான் பேசும்போதே, நான் நிறைய பிரசங்கத்தை கேட்கும் போது, அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு ஜெபிச்சுட்டே இருப்பேன். ஆமென். ஆமாம், என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே என் கண்கள் ஆச்சரியப்படும்படியாய், என்னை துரத்தி வருகிற சத்துருவின் கண்கள் ஆச்சரியப்படும்படியாய் என் கர்த்தர் எனக்காக ஒரு காற்றை அனுப்பும். அல்லேலூயா. இந்த காற்று பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்து அந்த சத்தம் பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே இதுவரைக்கும் சாரமாக இருந்தவங்க இதுக்குள்ள என்ன பண்ணுறாங்க? கொண்டு வர போகிறாங்க. என்ன நடந்தது அந்த இடத்துல? அத்தாரிட்டி இறங்கி வந்துச்சு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோடு 2 விஷயங்கள் பேக்கேஜ். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். 1 வல்லமை, 2 அதிகாரம். சேர்ந்து சொல்லுங்க என் கூட, வல்லமை, அதிகாரம். ஆமென். இன்னைக்கு அந்த 2ஐயும் நம்ம கைகளில் எடுக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம கேட்ட ஒரு சிம்பிளான வார்த்தை என்ன? நம்முடைய ஜெபத்தினால கண்கள் பார்க்க முடியாத காற்றை கர்த்தர் அனுப்புவார். அந்த காற்று அதிகாரத்தையும் வல்லமையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த காற்று நம்மை பயமுறுத்துகிற காரியங்களை என்ன பண்ணோம்? ஆச்சரியமானதாய் மாற்றும். உங்கள் வாழ்க்கையில், இங்கே இருக்கிற ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் என்னால் என்ன செஞ்சாலும் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல. அப்படி சில பேர் ஸ்டக் ஆகிருக்கீங்க. என்ன செய்தாலும் உங்களால், ஊழியத்தில் ஆனாலும் வேலையில் ஆனாலும் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, உங்களுக்கு ஆசை இருக்குது, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். ஆமாம் தானே? கர்த்தர் சொல்லியிருக்கிறார் சிஸ்டர். ஆனால் அவர் சொன்னதுக்கும் இப்போ என் வாழ்க்கையில் நான் நின்று கொண்டிருக்கிற இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. கர்த்தர் காணான கொடுப்பேன்னு சொன்னார், ஆனால் நான் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறேன். அப்படி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு உங்களுக்கு முன்பாக தடையாய், உங்கள் குடும்பம் முன்னேறத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ கர்த்தர் இன்றைக்கு அந்த தடைகளை உடைக்க போகிறார். யாரை கொண்டு அதை செய்ய போகிறார்? மீகாவேலை அனுப்பி அல்ல, என்னை கொண்டு. ஹல்லேலூயா. மீகாவேல் அனுப்புங்க ஆண்டவரே, கேப்ரியேல் அனுப்புங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார், இல்லை இல்லை உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துரு. எழுந்து நிற்போமா? அந்த அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தினால அப்படியே நம்முடைய உள்ளத்தில் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால நான் போய் நிற்கும் பொழுது நான் பார்ப்பதற்கு சாதாரணமான ஒரு மனுஷனா, சின்ன பிள்ளைய போல மனுஷர் கண்களுக்கு அற்பமானவளா ஒருவேளை நான் இருக்கலாம். ஆனால் நான் போய் நின்று இயேசுவின் நாமத்தில் நிற்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் என் கைகளை உயர்த்தும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு முன்பாக இருக்கிற செங்கடல், என்னை பயமுறுத்துகிற, என்னை முன்னேற விடாதபடி எனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ, என்னை பயமுறுத்துகிற கோலியாத்துக்கள், இப்படி எதை நீங்கள் சந்திச்சு கொண்டிருந்தாலும், எந்த தடைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும், எந்த உபத்திரவங்களை சந்தித்து கொண்டிருந்தாலும், ஏதோ ஒன்று என்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கு சிஸ்டர், பயந்து தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவியை முறியடித்து அன்பும் தெளிந்த புத்தியினுள்ள ஆவியை உங்கள் மேல ஊற்ற போகிறார். இனி நான் பயப்படுவது இல்லை, இனி செங்கடல் என்னை பயமுறுத்துவது இல்லை, இனி எரிகோ எனக்கு திகிலை உண்டாக்குவது அல்ல, இனி கோலியாத்தின் உயரத்தை கண்டு அதை குறித்து நான் பயப்படுவது இல்லை. கர்த்தர் எனக்காக ஒரு காற்றை இந்த மத்திய வேளையில, ஒருவேளை என் மாம்ச கண்களுக்கு அந்த காற்று தெரியாமல் இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்தால் கர்த்தர் முழுவதும் ஒரு கீழ்காற்றை எனக்காக அனுப்புகிறார். மனுஷன் பார்க்க முடியாத, சத்துருவின் கண்களுக்கு தெரியாத கர்த்தர் அனுப்புகிற இந்த கீழ்காற்றின் கிரியைகளை பார்க்க முடியாது, ஆனா அதன் விளைவுகளை பார்க்க முடியும். காற்றை பார்க்க முடியாது, ஆனா அதன் கிரியைகளை பார்க்க முடியும். புயல் காற்றை பார்க்க முடியாது, ஆனா அது பிடுங்கி எரிகிற மரங்களை உங்களால் பார்க்க முடியும். உங்கள் குடும்பத்தில் வேற பற்றி இருக்கிற சாபங்களை இந்த கீழ்காற்று வேரோடு பிடுங்குகிறது.
வேரோடு பிடுங்குகிறது. ஒரு புயலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த காற்றுக்கு முன்பாக ஒரு வேரும் இல்லை. எத்தனை வருஷம் இந்த மரம், இந்த வேர் உங்க குடும்பத்துல வேரூன்றி இருந்தாலும் கர்த்தர் இப்பொழுது அனுப்புகிற காற்று சுழற்றி 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 இந்த மரத்தை, இந்த வேரை, இந்த கசப்பை, இந்த வைராக்கியத்தை, இந்த சாபத்தை, இந்த வியாதியை முன்னேற முடியாதபடி உங்களை முடக்குகிற சரீர பலவீனத்தை, சிந்தையில் பலவீனத்தை கொண்டு வந்து செயல்பட முடியாதபடி நீ ஒன்றுமில்லை, நீ ஒன்றுமில்லை, உன்னால் எதுவும் முடியாது என்று சொல்லுகிற சத்துருவுக்கு முன்னாக நான் சகலத்தையும் செய்து முடிப்பேன். என் கைகளை நான் நீட்டும் பொழுது செங்கடலை பிளக்கிற ஒரு அபிஷேகம். இதுவரையிலும் நான் பயந்த மனுஷருக்கு முன்னாடி நின்று கர்த்தரே தேவன் என்று முழங்குகிற ஒரு அபிஷேகம். எலியா ஓடி ஓடி ஒளிந்த நாட்கள் இருந்தது. ஆனா கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்றி அந்த குறிப்பிட்ட நாளில் எலியாவை கர்மேலில் நிறுத்தும் பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எந்த ஆகாப்புக்கு பயந்து ஒளிந்து இருந்தானோ அதே ஆகாப்பின் மனுஷருக்கு முன்பாக, அதே பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, இதே ஜனத்துக்கு முன்பாக கர்த்தர் தான் தெய்வம் என்பதை நிரூபிக்க கர்த்தர் அவன் மேல் ஒரு அபிஷேகத்தை ஊற்றி, அந்த அதிகாரத்தை ஊற்றி தன் சொந்த கைகளினாலே எல்லா பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் வெட்டி 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 வேட்டு வேரோடு அவர்களுடைய எல்லா சாம்ராஜ்யத்தையும் அழிக்க அன்றைக்கு எலியாவின் மேல் பலமாய் இறங்கினாதே அபிஷேகம் எங்கள் மேலே, எங்கள் மேலே, எங்கள் மேலே, எங்கள் மேலே ஊற்றுமப்பா. எங்கள் மேலே இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்கப்பா, இந்த அதிகாரம் என் வாழ்க்கையில கிரியையா இருக்கணும்ப்பா. நான் செய்யணும், அதை பிராக்டிஸ் பண்ணணும். இந்த அத்தாரிட்டியை நான் கையில் எடுக்கணும். இனி பயத்தின் ஆவிக்கு நான் இடம் கொடுப்பது இல்லை. இனி நான் முடங்கி கிடப்பது இல்லை. இனி என் குடும்பம் முன்னேற முடியாதபடி இருக்கிற தடைகளை என்னை கொண்டுதான் நீங்க உடைக்க போறீங்க. இந்த பொருளாதார தடைகள் உடைய போகுது. இந்த பொருளாதார தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைய போகுது. நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியாதபடி, இயேசுவுக்கு சாட்சியா வாழ முடியாதபடி எல்லா தடைகளையும் என் கர்த்தர் இன்றைக்கு அனுப்பின இந்த காற்றினாலே கர்த்தர் செய்து முடித்தார். ஆவிக்குரிய மனுஷன் ஒரு காற்றை போல, அவன் போகிறது தெரியாது, அவன் வருகிறது தெரியாது. ஆனா கர்த்தர் அந்த மனுஷனை கொண்டு செய்கிற கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கும். என்னை கொண்டு அப்படியே சொல்லுங்க, என்னை கொண்டு வெளியரங்கமான கிரியைகளை, வெளியரங்கமான கிரியைகளை, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கத்தக்க கிரியைகளை என்னை கொண்டும் என் சபையை கொண்டும் நீர் செய்து விடும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி அப்பா. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.